கனெக்ஷன் வந்துருச்சாப்பா? வந்துச்சு. அப்போ உடனாக இருக்கிறான்ங்கிறார். அது எங்க இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, இந்த சிற்றறிவு இருக்கே, ஆன்மாவனுடைய அறிவு, அந்த அறிவுக்கும் இந்திரியங்களுக்கும் நடுவுல இருக்கிறாங்க. அப்போ இந்திரியங்கள் இருந்தாலும் சிற்றறிவுடைய உயிரால நேரடியாக அறிய முடியாது. அப்போ இறைவன் அறிவிக்க அறிகிறது. ஒன்னா இருந்து உடனாக இருந்து அறிவிக்கிறான். இப்போது மூணுமே ஒன்றாய் உடனாய் பேராய் இருந்து இந்த உயிர்களை இந்த உலகத்துல வாழ வைக்கின்றவர் இறைவன். எவ்வறிவு அசத்து அறிந்தது எனில் உயிர் அறியாது. உயிருக்கு தானாக அறிய முடியாது. எவ்வறிவு அசத்து அறிந்தது, இந்த பிரபஞ்சமாகிய அசத்து பொருள்களை அறிகின்ற அறிவுடைய ஆன்மா, அந்த ஆன்மா மட்டுமே அறியாது. ஈசன் அவ்வறிவு அறியான். ஈசன் அவ்வறிவு அறியான் அல்லது அசேதனம் அறியாது. இந்த அசத்து பொருள்களை அறிகின்ற ஆன்ம அறிவால என்ன ஈசனை அந்த அறிவானது அறிய முடியாது. அல்லது அசேதனம் அறியாது. அசேதனங்கிற பாச பொருள்கள். இந்த உலகத்து பொருள்களுக்கு இறைவனை தெரியுமா அப்படின்னா, அறிவு பொருளா இருக்கக்கூடிய ஆன்மாவுக்கு இறைவனை பார்க்க முடியல. அப்ப அசத்து பொருளா இருக்கக்கூடிய பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சத்துக்கு தெரியுமா, உண்மை பொருளாகி இறைவனை தெரியுமான்னா தெரியாதுன்னுதான். அல்லது அசேதனமும் அறியாது. அதுதான் ஜட பொருள். உலகத்து பொருள்கள் எல்லாமே ஜட பொருள். அதுவும் இறைவனை அறியாது. சரி, ஆவி செவ்விய கருவி கூடி. செவ்விய கருவி, ஆவின்னா உயிர், செவ்விய கருவி கூடி. இப்ப கண்ணு ஒரு கருவி. அந்த கருவிக்கு என்ன இருக்கணும்? அந்த பார்க்கின்ற ஆட்கள் இருக்கணும். தன்மாத்திரை என்பது இல்லையா? இந்த பார்க்கின்ற ஆட்கள் இருந்தாதான் அந்த கண்ணு வெளிச்சத்துல அந்த பொருளை பார்த்து உள்ள சொல்லும். அதான் சொல்றாரு செவ்விய கருவி. செவ்விய கருவி, அந்த கருவி உருப்படியா இருக்கணும். காதுன்னு இருந்தா போதாது, காது கேட்க ஆற்றல் இருக்கணும். செவ்விய கருவி கூடி, அந்த உயிரோட இந்த கருவிகள் எல்லாம் கூடும் போது தெரிவுறாது. அப்போ இது அறிய முடியாது. இப்போ உயிர் இருக்கு, சித்தனுடைய உயிர். வெளியில பொருட்கள் இருக்கு பிரபஞ்சத்துல. அறியும் போது இந்திரியங்களுடைய துணையோட அறியும் சொன்னோம். அந்த இந்திரியங்களுடைய துணை மட்டும் போராதுன்றார். சரி, ஒருத்தன் சொன்னா அப்ப இறைவன் அருள்னு சொல்லலாமா? இறைவன் அருள்னு சொல்லாதீங்க. அருளில் சேராது. அந்த அருள் கிடைச்சிச்சுன்னா அவன் இந்த உலக வாழ்க்கையில மேம்பட்ட நிலையை அடைஞ்சிருவான், முத்தி நிலைக்கு போயிடுவான். அப்போ அந்த இடத்துல இந்த அருள் சொல்லக்கூடாது அப்படிங்கிறார். அருளில் சேராது. இருவகையது எண்ணில், இருவகையது இருவகையது, ரெண்டுக்கு நடுவில் இருக்கு. ரெண்டு எதுன்னு கேட்டா இந்திரியம், இன்னொன்னு பிரபஞ்சம். இந்திரியம் பிரபஞ்சம், இந்த ரெண்டையும் சொல்றாரு இருவகை எதுங்கிறதுக்கு. ஒளி இருள் ஒருக்கு உறாவே அப்படிங்கிறார். ஒளிங்கிறது இறைவன் சிறுவரு, இருள்ங்கிறது இந்திரியங்கள். இந்திரியங்கள் அசத்து பொருள்கள், அதெல்லாம் இருள்னு ஒரு ஊமைப்படுத்துறாரு. இறைவனுடைய அருளை ஒளிங்கிறாரு. அது இந்திரியங்கள் என்ற இருளோடு சேர்ந்து நின்று பொருளை உனக்கு சொல்லாத அப்படின்ட்டாரு. அருள் என்பது ஒளி, இந்திரியங்கள் என்பது இருள். என்றைக்கும் இருளும் ஒளியும் ஒன்னாவே இருக்க முடியாது. ஆனா இதே என்ன சொல்லுவாருன்னா, இருளுக்கும் ஒளிக்கும் ஒன்றே இடம் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லுவாரு. சிவஞான சித்தியார்ல இருளுக்கும் ஒளிக்கும் ஒன்றே இடம். ஒரு ரூம்ல எல்லாத்தையும் கதவை அடைச்சுட்டு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டோம், வெளிச்சம் பெறக்கூடிய பொருள்கள்லாம் ஆஃப் பண்ணிட்டோம். அப்ப இருட்டு நேரம், ராத்திரி 12 மணி, வெளியில இருந்து வெளிச்சம் வரல. அப்ப முழுக்கவும் இருளா இருக்கு. ஒரு விளக்கு ஏற்றி வச்சோடனே அந்த இருள் போயிடுது. இருள் அங்கதான் இருக்கு, ஆனா நம்ம கண்ணுக்கு இருள் தெரியல, ஒளி தெரியுது. சரி, அந்த இடத்துல அந்த அகலை அணைச்சிட்டோம்னா திரும்பவும் இருள் இருக்கு. அப்ப இருள் எங்கேயும் போகல. ஒளி வந்த உடனே இருள் நம்ம கண்ணுக்கு தெரியல. அதனால என்ன சொல்லுவாரு, இருளுக்கும் ஒளிக்கும் ஒன்றே இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க பிரபஞ்சத்தை இருளாகவும் அருளை ஒளியாகவும் வைத்துக் கொண்டு இருளும் ஒளியும் ஒரு இடத்துல
இருக்க முடியாது. இருள் இருக்கும்போது ஒளி இருக்காது. ஒளி வந்தா இருள் ஓடி போயிடும். அதான் சொல்றாரு, ஒளி இருள் ஒருங்கு உறாவே. ஆன்மா ஆன்மா அறிவுடையதுன்னு சொல்றதா, அறியாதவன் என்ன சொல்றதா என்று ஒரு குழப்பம் வருது. அதுக்குதான் அடுத்த பாடல்ல அதுக்கு விடை சொல்றார். சரி, ஒரு தடவை வாசிப்பு அந்த பொருள். எவ்வறிவு அசத்து அறிந்தது எனில் உயிர் அறியாது ஈசன். சாரி, எவ்வறிவு அசத்து அறிந்தது எனில் உயிர் அறியாது ஈசன் அவ்வறிவு அறியான் அல்லது அசேதனம் அறியாது ஆவி செவ்விய கருவி கூடி தெளிவுறாது அருளில் சேர இரு வகையது என்னும் ஒளி இருள் ஒருங்கு உறாவே. முப்பொருள்களுள் அசத்து ஆகிய பாசத்தை அறிந்தது எதன் அறிவு? உயிர் தானே அறியும் வல்லமையற்றது. உயிர் தானே அறியும் வல்லமையை அற்றது. எனவே அதனால் அசத்தை அறிய இயலாது. உயிரால் அசத்தை அறிய இயலாது. இறைவன் யாவற்றையும் ஒருங்கே அறியும் பேரறிவாளன். ஆகையால் அவன் அசத்தை சுட்டி அறிய எனவே அதனால்தான் அவன் இங்க இறைவனை சொல்றான். எனவே அசத்தை அறிய இயலாது. ஆகையால் அவன் அசத்தை சுட்டி அறிய மாட்டான். பாசம் தனித்தனியா தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. இப்ப இந்த உலகத்துல கூட அத்தனை பொருளையும் அவன் தங்களுக்கு மாத்திரம்பாங்க, நினைவு மாத்திரத்திலேயே அவன் அறிந்து கொள்ள முடியும். பேராற்றல் உடையவன், பேரறிவுடையவன். அதனால வேறுபட்ட அறிவுடையவன், முற்றறிவுடையவன் இறைவன். அதுக்கு ஒன்னா தனித்தனியா தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறாரு. பாசமோ அறிவற்ற சடப்பொருள் ஆதனால் அதனாலும் அசத்தை அறியினார். தனித்தனியாக நின்ற முப்பொருள்களும் இவ்வாறு அசத்தை அறிய மாட்டா எனில் அவை தம்முள் இணைந்து நின்று அறியுமோ என்னும் கேள்வி எழுகிறது. எவ்வறிவு அசத்து அறிந்தது எனில் உயிர் அறியாது ஈசன் அவ்வறிவு அறியான் அல்லது அசேதனம் அறியாது. இப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, 3 பொருளுமே அசத்தை அறிய முடியாது. பாசமும் கூடினால் உயிர் தானே அறிய வல்லதில்லை ஆதலாலும் பாசம் அறிவற்றது ஆகையாலும் அவை இரண்டும் கூடிய அசத்தை அறிய மாட்டார். இறைவனும் உயிரும் கூடிய நிலையில் அசத்தை அறியுமோ எனில் கட்ட நிலையில் இறைவனும் உயிரும் கூடுவதில்லை. இறைவனும் இறைவனும் பாசமும் கட்டுன்னா கட்டு நிலைனா மாய நிலை. உடம்போட கூடி உயிர் இருக்கு இல்லையா, அந்த பாசங்களோட இறைவனும் உயிரும் கூடுவதில்லை. இறைவனும் பாசமும் ஒளியும் இருளும் போல ஆதலின் இவ்விரண்டும் கூடி ஓரிடத்தில் இருப்பதில்லை. முந்தைய பாடலில் அறிவினால் அறிந்த யாவும் அசத்தால் அரிதி, அசத்தாதல் அரிதி என்று அறிவுறுத்திய ஆசிரியர் அவ்வாறு அசத்தினை அசத்து என்று கண்டு அறிவதற்கு உரியது முப்பொருள்களுள் எது என்று வினாவை எழுப்பி இப்பாடலில் விடைபெறுகிறார். முப்பொருள்களும் தனித்து நின்றும் அறிவதில்லை, இரண்டாக கூடி நின்றும் அறிவதில்லை என்று காட்டுகிறார். அடுத்து ஒரு பாட்டில் இதற்கு தெளிவான விடையையும் தருகிறார். இப்பாடலில் 4வது வரியில் ஒவ்வொரு வகையது என்று வரும் இடத்தில் என்று வருமிடத்தில் ஒவ்வொரு வகையது என்று வேறுபாடும் உண்டு. முதல் பாடத்துக்கு ஒத்த இருவகை என்று பொருள் காண்பர். 2வது பாடத்தில் உகரம் சுட்டும் பொருளில் வந்தது அவ்விரு வகை என்று பொருள் காண்பர். ஆக உகரம் சுட்டு பொருள்னா இறைவன் சுட்டு பொருள். இறைவனும் பாசப்பொருளும் புரிஞ்சது. அறியாது, இரண்டாக சேர்ந்தும் அறிய ஒண்ணாது. சத்து இது என்று 57 இல்ல 57 அதோட இடையில இது சொல்லலையா, இருள் ஒளி பத்தி சொல்லலையா? ஒளி இருள் ஒரே இடத்துல இருக்க முடியாதுங்கிறதுனால இறைவனும்
ஆவியும் சேர்ந்து ஒரே இடத்தில் இருக்கவே முடியாதுன்றாரு. இருந்தாதானே அப்புறம் அறியறதுக்கு. சரி. சாரி, இறைவன் மாயை. சரி, அதுக்கு அடுத்த பாடல் பார்ப்போம். சத்து. அப்ப உயிர் என்ன, எப்படிப்பட்ட தன்மையுடைய? உயிர் சார்ந்ததன் வண்ணமாம் தன்மை உடையது. எதை சார்ந்திருக்கோம்? அசத்து பொருள்களை சார்ந்திருந்தா, பாச பொருள்களை சார்ந்திருந்தா, அல்லது இந்த உலகத்து பொருள்களை சார்ந்திருக்கும் போது அது என்ன ஆகுது? அசத்தா மாறுது. இறைவனை சார்ந்திருக்கும் போது சத்து பொருளா மாறுது. இறைவனை சார்ந்திருக்கும் போது சத்து பொருளாக மாறுகிறது. அந்த பாசப்பொருள்கள் அல்லது பிரபஞ்சத்தை சேர்ந்திருக்கும் போது அசத்தாக மாறுகிறது. ஆக சார்ந்ததன் வண்ணம் அப்படிங்கிறார். சார்ந்ததன் வண்ணம் அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு பளிங்கு கல் இருக்கு, வெண்பளிங்கு. அந்த வெண்பளிங்கு பக்கத்துல பச்சையா ஒரு பொருளை வச்சோம்னா அது பச்சையா தெரியும், அல்லது சிவப்பு பொருளை ஒண்ண வச்சோம்னா சிவப்பா தெரியும். அப்போ சார்ந்ததன் வண்ணம் அதுதான் அர்த்தம். அடுத்துன்னு ஒண்ணு கிடையாது. அசத்தை சார்ந்திருக்கும் போது அசத்தாக இருக்கும் உயிர், இறைவனை சார்ந்திருக்கும் போது சத்து பொருளாக இருக்கும் அப்படிங்கிற சொல்றது அந்த பாட்டு. சத்து இது என்று அசத்துதான் அறியாது. அசத்தை சத்து அறிந்து அகல வேண்டாம். அசத்து இது, சத்து இது என்றோர் சத்து இருள் ஒளி அல்லாஹ் கண் தன்மையதாம். அசத்தை சத்துடன் நின்று நீக்கும் தன்மையால் சதசத்தாமே. சத்து கூட்டல் அசத்து, அதுக்கு ஒரு சொல்லே கண்டுபிடிச்சாரு, சதசத்து. அப்போ உயிர் எப்படிப்பட்டது? இறைவன் சத்து பொருள், பிரபஞ்சம் அசத்து பொருள். ஆனா உயிர் என்ன சொல்றாரு? சதசத்து. இது சத்தாவும் இருக்கும் அசத்தாவும் இருக்கும். இறைவனை சேரும்போது சத்தாக இருக்கும், பிரபஞ்சத்தை சேரும்போது அசத்தாக இருக்கும். அதனால இதுக்கு ஒரு புது பேர் வச்சுட்டாரு. ஆவி அல்லது உயிருக்கு, ஆன்மாவுக்கு பேரு சதசத்து. இறைவனுக்கு சத்துன்னு பேரு, உலக பொருள்களுக்கு சத்து பேரு நிலை இல்லாதது. ஆனா இந்த ஆன்மாவுக்கு சத்து. அதனால அதுக்கு ஒரு புது சொல்லு அசத்து சதசத்து அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் கொடுக்கும். பாசங்கள்லாம் அசத்து, அதனால சடம். சத்து இது என்று அசத்துதான் அறியாது. நிலையான பொருள் என்று பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அசத்து பொருளுக்கு தெரியாது. இறைவன் தான் சத்து பொருள் அப்படிங்கிற விஷயம் அதை அறிய முடியாது. அறிவற்ற பொருள்கள் அசத்து பொருள்கள், அதனால அசத்து தான் அறியாது. அசத்தை சத்து அறிந்து அகல வேண்டாம். 3 பொருள் இருக்கு. சத்து, அசத்து, பகசத்து. அல்லது இப்படி வச்சுக்கா, பதிப்பத்து பாசம். இந்த பதிப்பத்து பாசத்துல நடுவில் இருக்கிறது உயிர். பதிப்பசு பாசம். இந்த பாசம் பதியை சேர்ந்திருக்கும் போது சத்து பொருள், இந்த பக்கம் இருக்கிற பாசத்தை சேர்ந்திருக்கும் போது அசத்து பொருள் இல்லையா? சத்து அறிந்து அகல வேண்டாம், அசத்தை சத்து அறிந்து அகல வேண்டாம். என்ன நிலையான பொருளாக இருக்கக்கூடிய இறைவனுக்கு எது தேவையில்லை? இந்த பாசத்தை விட்டு நீங்கணுங்கிற அவசியம் அவனுக்கு இல்லை. ஏன்னா அவன் நிலையான பொருள். இந்த நிலையற்ற பொருளோட அவன் அதை விட்டு விலகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அவனே நிலையான பொருள் தான். அசத்து இது, சத்து இது என்றோர் சத்து பொருள் இருள் ஒளி ஒளியலா கண் தன்மையதான். அசத்தை சத்துடன் நின்று நீக்கும் தன்மையால் சதசத்தாகும். இந்த ஒரு தொடரை பார்ப்போம். இருள் ஒளி அல்லா கண் தன்மையதான். இந்த இடத்துல நல்ல இருட்டா இருக்கும்போது பொருள் நிறைய இருக்கு ஒரு வீட்டுல, ஆனா லைட் போயிடுச்சு, கரண்ட் இல்லை, ஆனா வெளிச்சமே மொத்தம் இல்லை. அப்போ பொருள் எதுவும் நம்ம கண்ணுக்கு தெரியாது. அங்க உயிர் இருக்கு, அறியக்கூடிய உயிர் இருக்கு, அறிவதற்கான துணையாக இருக்கக்கூடிய கண் இருக்கு. ஆனா கண்ணுக்கு பார்வை இருக்கு. பார்வை இல்லாத கண்ணுல பார்வை
பார்க்கின்ற கண்ணு தான், பார்க்கும் ஆற்றலுடைய கண்ணு இருக்கு. ஆனா அது என்ன இல்ல, ஒளி இல்ல, இருளா இருக்கு. அப்ப பார்க்க முடியல. சரி, வெளிச்சம் வந்துருச்சு. வெளிச்சம் வந்த உடனே என்ன ஆகுது, வெளிச்சத்துல எல்லா பொருள்களும் தெரியுது. வெளிச்சம்ங்கிறது எல்லா பொருளையும் காட்டுகிறது. ஆனா இந்த கண்ணு என்ன பண்ணுது, ஏன்னா மனசு என்ன பண்ணுது, நீ தேடி வந்த பொருள் இதுதான், இது இருக்கான்னு பாரு, அந்த இடத்துல இருக்கு, பக்கம் எடுத்து வந்துருது. அப்போ அந்த இருட்டுல இருட்டோடு சேர்ந்து இதுவும் இருட்டாகல, எது கண்ணு ஒளியோட சேர்ந்து ஒளியாகவும் ஆகல. இருட்டுல பொருளை அறிய முடியுது, சாரி, இருட்டுல பொருளை அறிய முடியல, ஒளியில பொருளை அறிய முடியுது. அப்ப இருட்டும் ஒளி இந்த ரெண்டாகவும் இல்ல கண்ணு. கண்ணை எப்பொழுதும் பார்க்கிற ஆற்றல் இருக்கிறதுக்கு, இருட்டுல தெரியல, ஒளியில கண்டுபிடிச்சு சொல்லுது. இருள், ஒளி, ஒளி, அலாக்கண். அங்க இருட்டாகவும் ஒளியாகவும் எது இல்ல, கண் இல்ல. தன்மையதான் அசத்தை சத்துடன் நின்று நீக்கும் தன்மையதான் சதசத்தாகும். எது எது உண்மை பொருள் சேர்கின்ற ஆற்றல் அறிவும், உண்மை அறியாத பொருள் அசத்தென்று அறிகின்ற ஆற்றலுடைய அறிவினுடையது இந்த உயிர். எனவே சத்தை சேர்ந்திருக்கும் போது, இருளை சேர்ந்திருக்கும் போது அந்த கண்ணுக்கு பார்வை இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. அதனால பாசத்தோடு சேர்ந்திருக்கக்கூடிய அந்த ஆன்ம அறிவு பயன்படாததா போகுது. சத்தை சேர்ந்திருக்கும் போது அந்த அறிவு பயன்படுது, ஒளி வந்த எப்போது பயன்படுது அப்படின்னு சொல்றாரு. இதை நல்லா கவனிக்கணும். ஒளி வரும்போது எல்லா பொருளும் தெரியுது. ஆனா கண்ணு எது வேணும்னு நினைக்குதோ அதை மட்டும் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அந்த எவ்வளவோ பொருள் எங்க இருந்தாலும் அது எதை நோக்கி போகுது அப்படிங்கிறதுல அது ஆன்மறிவு. ஆன்மா தானாக அறிகின்ற அறிவுடையவனும் அல்ல, அறிவித்தால் அறியாமல் இருக்கிறவனும் அல்ல. அதனால அறிவித்தால் அறியக்கூடிய தன்மையுடையது அவன். கடைசியா சொல்ற உயிர் சிற்றறிவு உடையதுதான், ஆன்மா சிற்றறிவு உடையதுதான். ஆனா தாரா அறிய முடியாது, இந்திரியங்கள் வழியாகத்தான் அறிய முடியும். அந்த இந்திரியங்களோடு கூடுகின்ற போதும் உடனாக அந்த இறைவன் இருந்து உணர்த்தினால் தவிர ஆன்மா அறிய முடியாது. ஆக இறைவன் அங்கு இருந்து அறிவிக்கும் போதுதான் இந்திரியங்களோடு கூடி ஒன்று அறிய முடிகிறது. அதனால இது சதசத்து அப்படின்னு இந்த பாட்டுல அதை வகுத்து சொல்றாரு. அதுக்கு பொருள் மட்டும் வகுத்துட்டார். சத்து என்று அசத்துத்தான் அறியாது. அம்மா படிக்கணுமா? படிக்கட்டா? படி படி. அந்த பாட்டு இன்னொரு தடவை படிச்சுக்கிறேன் நானு. சத்து இது என்று அசத்துதான் அறியாது, அசத்தை சத்து அறிந்து அகல வேண்டா. அசத்து இது சத்து இது என்று ஓர் சத்து இருள் ஒளி ஒளி அகலாக்கண் தன்மையதாம் அசத்தை சத்துடன் நின்று நீக்கும் தன்மையால் சதசத்தாமே. கரெக்டா இதானே இப்ப சொன்னீங்க? சதசத்து அலாக்கண். அலாக்கண் தான் போட்டிருக்கான்ல, அல்லாக்கண். சத்து இருள் ஒளி அல்லாக்கண். தன்மையதாம் அசத்தை சத்துடன் நின்று நீக்கும் தன்மையால் சதசத்தாமே. சத்து இது என்று அசத்து பொருள் அறியாது, சத்து பொருளாகிய ஈசன் அசத்தை அறிந்து அதிலிருந்தும் நீங்க வேண்டுவதில்லை. ஆகையால் அசத்து இது என்றும் சத்து இது என்றும் ஓர்ந்து தெளிந்து அகத்தினை விட்டு நீங்கி சத்தினை சார்ந்து பயன்பெற வேண்டிய பொருள். சங்கர், நெக்ஸ்ட் பேஜ். உன்னை மாதிரி கிளீனா எனக்கு படிக்க தெரியலையான்னு தெரியல. நீ நிறுத்தினத ஆன்மா ஒரு உடலிலிருந்து அறியும் காலத்து. சங்கர் இதா ஒரு நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணு.
ஆஹ் அம்மா அதுக்குள்ள எனக்கு ஒரு டவுட். இப்ப ஆஹ் வந்து அசத்து இது சத்து இது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் அப்படின்றாங்க. அது தெரிஞ்சுக்கிறது தான் சதசத்தா? தெரிஞ்சுக்கிறது தான் சதசத்துன்னு சொல்றாங்கல்ல அந்த டெர்மினல். நினைக்கிறோம். இந்த வடிவங்களை உடைய என்ன தெய்வங்களை வணங்குறோம். ஆமா. இல்லாம நமக்கு உடம்புக்குள்ளேயே இறைவன் இருக்கிறான் அப்படிங்கறது தெரிஞ்சு படிச்சுக்கிறது. ஆஹ் அதுதான் சதசத்தா. வெளியில இருக்கக்கூடிய அழுகின்ற சிலைகள் வந்து இறைவனாக மாட்டான். ஆனா அதுல இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாதுன்னா அணுவுக்குள்ள அணுவாகவும் இறைவன் இருக்கிறான். அதனால கோயில் இருக்கக்கூடிய சிலைக்குள்ள இறைவன் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஆனா அது பற்றின இறைவன் சொல்றதும் தப்பு இல்லையா? சொல்றதும் தப்பு. சரி, இந்த இரண்டும் அணுக்களுக்குள்ள இறைவன் இருக்கிறான்னா அப்ப எல்லா இடத்துலயும் தந்தனா எங்கும் நிறைந்த இறைவன் தான் இருக்குதுல்ல. அதுல மட்டும் இருக்குன்னு நினைக்க கூடாது, நம்ப கூடாது. நம்ம உயிருக்கு உள்ளேயே மூன்று வழியா நமக்கு உதவி செய்யறான். ஒன்றா இருந்து உயிர் நீங்கும் வரைக்கும் கூடவே இருக்கிறான். எப்ப உயிர் வெளியில கொண்டு போனோங்கிற வரைக்கும் அந்த உயிர் கூடவே இருக்கிறான் ஒன்றாக. அதுக்கப்புறம் உடலாக இருக்கிறான் சொல்லும்போது இந்திரியங்களுக்கும் ஆன்ம அறிவுக்கும் நடுவாக இருந்து அந்த இந்திரியங்கள் வழியாக வரக்கூடிய விஷயங்களை அறிய வைக்கிறான். அப்ப அதுக்கு இதெல்லாம் நமக்கு இப்ப படிச்சுதான் தெரியுது. நமக்கு என்ன கண்ணு பாக்குது, தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளவுதான். இந்த நாட்டுல வைக்கிறோம், சுவையா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஆனா இந்த விஷயம் இருக்குங்கிறது நமக்கு இப்ப இது படிக்கும்போது தெரியுது. இந்த இரண்டும் அல்லாத சதசத்து எனப்படும் உயிரே ஆகும். இது ஒரு நிமிஷம். இது எவ்வாறெனில் கண்ணாகிய இந்திரியம் இருள் இது என்றும் ஒளி இது என்றும் ஓர்ந்து அறியும் ஆற்றலை பெற்று அவ்விரண்டிலும் வேறாக விளங்குவதை போன்றது. சத்துடன் கூடி அசத்தை விட்டு நீங்குவதால் இது சதசத்து. சத்துடன் கூடி அசத்தை விட்டு நீங்குவதால் இது சதசத்து எனப்படும். அசத்து பொருள் அறிவற்றது என்கையினாலே சத்து பொருளை அறியும் அறிவு அதற்கு இல்லை. இயல்பாகவே பாசங்களில் இருந்து நீங்கியவனாகிய இறைவன் அசத்தை விட்டு நீங்க வேண்டிய தேவையில்லை. பாசங்கள் இறைவனை பற்றும் ஆற்றல் உடையவை அல்ல. எனவே இவ்விரண்டனுக்கும் வேறாகிய உயிர் அசத்தினை விட்டு நீங்குதலும் சத்தினை சார்ந்து பயன்பெறுதலும் வேண்டும். இதற்கு உவமையாக இருள், ஒளி, கண் ஆகிய மூன்றையும் ஆசிரியர் எடுத்து காட்டுகிறார். ஒளி போன்றது சத்து பொருள், இருள் போன்றது அசத்து பொருள். ஒளியை சார்ந்தால் கண் காணும் ஆற்றலை பெறுகிறது. ஒளியை இருள் சேர்ந்தால் கண் காணும் ஆற்றலை பெறுகிறது. இருளை சார்ந்தால் காணும் ஆற்றலை கண் இழக்கிறது. அந்த இரண்டின் வேறாக நின்ற கண்ணுக்கு கண் ஒளி என்ற ஆற்றல் இருளாகவோ கண் இல்ல. கண்ணுக்கு பார்க்கிற ஆற்றல் இருக்கு. இருளோட சேரும் போது பார்க்க முடியல, வெளியோட போது பார்க்க முடியுது இல்லையா? ஆனா ஒளியை விட்டு இருளை விட்டு தனியாதான் இருக்கு கண்ணுடைய ஆற்றல். இந்த இரண்டின் வேறாக நின்ற கண்ணுக்கு கண் ஒளி என்ற ஆற்றல் உண்டு. அவ்வாற்றல் பொருள்களை காண்பதற்கு ஓரளவே துணையாகும். எனவே கதிரவன் ஒளியின் துணை கொண்டே கண்ணால் பொருள்களை காண முடிகிறது. பேரொளி பிழம்பாகிய இறைவனின் துணை கொண்டே சிற்றறிவுடைய உயிர் பிறவி பெரும் பயனை அடைதல் கூடும் என்பது இப்பாடலில் விளங்கப்பட்டது. சிவஞான சித்தியாரில் இக்கருத்து அறிந்திடும் ஆன்மா ஒன்றை ஒன்றினால் அறிதலானும் அறிந்தவை மறைத்தலானும் ஒன்றை ஒன்றினால் அறிதலாலும் அப்படிப்படி ஒன்றை ஒன்றினால் கரெக்ட் சாரி அறிந்திடும் ஆன்மா ஒன்றை ஒன்றினால் அறிதலானும் அறிந்தவை மறுத்தலானும்
அறிவிக்கு அறிதலானும் அறிந்திடும் தன்னையும் தான் அறியாமையாலும் தானே அறிந்திடுவேன் அறிவேன் அன்றம் அறிவிக்க அறிவன் அன்றே என்று விளங்கப்படுகிறது. எனக்கு புரியல. அறிந்திடுவன் அறிவன் அன்றாம், அறிவிக்க அறிவன் அன்றே. ஆமா, அறிவன்னு சொல்றதா அறியாதவன்னு சொல்றதா அந்த ஆன்மாவ அப்படின்னு சொன்னா, அறிவன் தான் அறிவுடையதுதான், ஆனா அறிவிக்க அறியும் அறிவுடையவன் அப்படின்னு சொல்லி கடைசியா முடிக்கிறார். அப்ப இறைவன் அறிவிக்க அறியும் ஆற்றல் உடையது இந்த ஆன்மா அப்படின்னு சொல்றாரு. இயல்பாகவே ஒரு அறிவு இருக்கு, சிற்றறிவு இருக்கு. வரியில அழகா சொல்றாரு, அறிந்திடுவன் அறிவன் அன்றாம், அறிந்திடுவன் அறிவன் அறிவிக்க அறிவன் அன்றோ அன்றே. அறிவித்தால் அறிவித்தால் அறிந்து கொள்வான் ஆன்மா. ஆன்மா என்பவன் அறிவித்தால் அறிந்து கொள்ளும் ஒரு பொருள். ஆன்மாவால் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஒளியின் துணை நாடி அறிந்து கொள்கிறது போல இறைவனின் துணை நாடிதான் அறிந்து கொள்கிறது. அப்ப அறிவிப்பவன் இறைவன். அசத்து பொருள் இருக்கு, அது தானாவும் அறியாது, அறிவிச்சாலும் அறியாது இல்லையா? ஒரு பொருள் ஒரு இடத்துல இருக்கு, ஏய் போ அந்த பக்கம் அப்படின்னு சொன்னா போகுமா? போகாது. நம்ம சொன்னாலும் போகாது, தானாவும் போகாது. அப்போ நம்ம சொல்றதுக்கு அது கேட்க முடியாது. அதனால அசத்து பொருள் என்ன, அறிவே அற்ற பொருள்கள் மொத்தமே அறிவில்லை. ஆனா உயிருக்கு ஆன்மாவுக்கு அறிகின்ற ஆற்றல் இருக்கு. ஆனா அதுக்கு இத்தனை துணை இருந்தாதான் அது அறிய முடியும். அப்போ இந்திரியங்கள் இறைவன் என்ற 2 துணையோடு தான் அது அறிய முடியும். அப்போ அறிவிக்க அறியக்கூடிய ஆற்றல் அதுல இருக்கு. அறிவிக்க அறியக்கூடிய ஆற்றல் அசத்து பொருள்கள்ல இல்ல இல்லையா? அதை மட்டும் தெரிஞ்சுட்டோம். சரி, நிறைய செய்வோமா? நிறைய செஞ்சிடலாமா? வையம் நீடுக மாமழை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னறிதான் தலை தோங்குக தெய்வவன் திருநீரு சிறக்கவே வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சிறக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க அற்றமும் வேலி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம், நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. என்னம்மா இது இப்ப உங்க இதுல ஏன் ஒர்க் ஆகலன்னு கேட்டு பாத்தீங்களா அப்பாட்ட? என்னப்பா அது? சரியா காதல உள்ள நீங்க உள்ள போயிட்டீங்களா திருப்பி? இல்ல திருப்பி நீ தனியா போன் பண்ணி பேசு. சரிம்மா, டாடா, பை.